ஹலோ ஆல். கோடை காலத்துல நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கணும். சம்மர் சீசன் வந்துருச்சு. வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். நீர் சத்து குறைவா இருந்தா, அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்பட்டா நம்மளால உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தலைவலி, சோர்வு, ஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோடையில உடலை குளிர்வாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் என்னென்ன எடுத்துக்கலான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த காய்கறிகள் நம்ம உடம்புக்கு நீர் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார் சத்து எல்லாமே கொடுக்கும். வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணி, தக்காளி, பீர்க்கங்காய், குடைமிளகாய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், சுரைக்காய், பசலைக்கீரை, புரோக்கோலி, கேரட் இந்த காய்கறிகள்லாம் எளிதில் ஜீரணமாக கூடியது. அதே சமயத்துல உடலுக்கு நீர் சத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த காய்கறிகளை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நீர் சத்தை கொடுக்குது, சோர்வை குறைக்குது, ஜீரணத்தை மேம்படுத்துது, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த காய்கறிகளை நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லாம் பொரிக்க கூடாது. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்கியோ இல்லைன்னா கூட்டு மாதிரி செஞ்சோ சாப்பிடணும். சூப்பு, சாலட் இதுல எல்லாமும் நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம்.